சார் வணக்கம். கார்த்திக் திருச்சியிலேருந்து சார். நம்மளுடைய ஆப்ஷன் ஸ்டாடல் அண்ட் ஸ்டாங்கல் கோர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 செஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கேன். ஸோ அதோடைய என்னுடைய சின்ன புரிதலை வந்து இங்கே வெளிப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு என்னுடைய ட்ரேடிங் ஜர்னிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன் சார். நான் வந்து கோவிட் பீரியடில் தான் மார்க்கெட்டுக்குள்ளே உள்ளே வந்தேன் சார். அதுக்கு முன்னாடி எனக்கு ஷேர் மார்க்கெட்னால் என்னன்னே தெரியாது. ஸோ அந்த பீரியடில் உள்ளே வரும்போது கையில் கொஞ்சம் பணம் இருந்தது, அதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட் தேடும்போது ஃபஸ்ட்டு ரியலாக இன்வெஸ்டராக தான் உள்ளே வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2.5 இயர்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வழக்கம் போல் எல்லோரும் ஆசை யார் விட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி நானும் ஒரு ட்ரேடராக மாறுறேன் அப்படின்னு சொல்லி ட்ரேடர் ஆனேன். பிகினர்ஸில் எப்படி எல்லாருக்கும் ரியாக்ட் பண்ணுமோ அதே மாதிரி எனக்கும் ஒரு சின்ன ட்ரேடில் ஒரு நல்ல லாபம், பெரிய லாபம் கொடுத்துச்சு. அந்த லாபத்தை எடுத்துக்கிட்டு வெளியில் வந்துட்டு திரும்ப அவனுடைய அப்பா இது நிறையா கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ளே போய் பெரிய அடி வாங்கி ஒரு பெரிய லாஸ் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மார்க்கெட் ஏதோ தப்பாக புரிஞ்சுருக்கோம். ஏன்னா நான் ஆல்ரெடி பிஸ்னஸில் இருக்கேன் சார், உங்களுக்கும் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் சார். அந்த விஷயத்தில் இப்போ இன்னொரு விஷயத்தை ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன். என்னுடைய கடை இது திருச்சியில் நம்ம எக்ஸைட் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கேன். இது என்னுடைய கடை சார். ஸோ அப்போ பிஸ்னஸில் இருக்கும்போது இதை பிஸ்னஸாக பார்க்கணும், நம்ம ஏதோ வேறு மாதிரி ஏதோ தப்பாக பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த புரிதல் மட்டும் வந்தது. ஸோ அப்போ தேட ஆரம்பித்தேன். அப்போ வந்து எனக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி ஒரு சில ஐடியாஸ் இருந்தது. ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி பற்றி நான் யூடியூப்ஸில் நிறையா பார்த்துருக்கேன். ஸோ ஸ்ட்ராட்டஜி வழியாக மார்க்கெட்டை அணுகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, அதை கற்றுக்கணும் அப்படின்னு பெரிய ஆசை இருந்தது. அப்போது வந்து தான் நம்மளுடைய சேனல் வந்து எனக்கு பரிச்சயமாச்சு. அங்கே ஃப்ரீயாகவே நீங்கள் எல்லாத்தையுமே கொடுத்துருந்தீங்க. டெக்னிக்கல் அனாலிசிஸ்லேருந்து ட்ரேடிங் சைக்காலஜி, தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன், அப்புறம் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ். அதில் ஒரு 8 ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸில் மட்டும் ஒரு 8 லெசன் நீங்கள் கொடுத்துருந்தீங்க. ஸோ எல்லாத்தையுமே டெக்னிக்கல்லேருந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே படித்ததுக்கப்புறம் ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் வந்தது. அங்கே வந்து நீங்கள் சொல்லியிருப்பீங்க ஒரு வார்த்தை என்னென்னா, இது எல்லாமே ஸ்கில்லு, இந்த ஸ்கில்லை வந்து எப்படி காசாக மாற்றணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ அந்த விஷயத்தில் எனக்கு இந்த நம்மளுடைய ஸ்டாடல் ஸ்டாங்கல் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணியிருக்கு. நீங்கள் சொல்லிக் கொடுத்த விதம், உங்களுடைய அனுபவம், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அதை நீங்கள் வந்து எப்படி எங்களுக்கு வெளிப்படுத்துனீங்க அப்படிங்கிறது எப்படின்னா, இப்போ மற்றவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முடிஞ்ச ஒரு ஸ்ட்ராட்டஜியோ இல்லை முடிஞ்ச ஒரு ட்ரேட் எடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்து வச்சுட்டு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்களுக்காக ரியலாக ட்ரேட் எடுத்தீங்க. அந்த ரியல் ட்ரேடை எடுத்து இதை ஏன் இந்த இடத்துல எடுத்தேன் அப்படிங்கிறதுலேருந்து அந்த ரியலாக நீங்கள் எங்களுக்கு வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஸோ அதோட புரிதல் இன்னும் ரொம்ப அதிகமாக இன்வால்வ் ஆச்சு. அதை ஈஸியாக புரிஞ்சுக்கவும் முடிஞ்சுது. ஒரு ரியல் டைம் ட்ரேட் எடுத்துகிட்டு இந்த ட்ரேடில் ஏன் இந்த இடத்துல எடுத்தேன், இதை எப்படி இந்த ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணணும், இந்த ப்ராசஸ் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. ஸ்ட்ராட்டஜி வழியாக எப்படி மார்க்கெட்டை அணுக முடியும் அப்படிங்கிறது என்னாலேயே கற்றுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையும் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வழக்கமாக சொல்கிற மாதிரி லெஸ் இஸ் மோர் இன் ட்ரேட் தி கிளியர் மைண்ட் அண்ட் பிளான் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து யூடியூப் ஃப்ரீ லேர்னிங்ஸில் இருக்கும். ஸோ அது வந்து எனக்கு ஒரு மிக புத்துணர்ச்சியும் நம்பிக்கையும் கொடுத்துச்சு. நம்ம வந்து ஏதோ தவறான வழியில் போயிட்டுருக்கோம், அந்த வழியிலேருந்து மாறணும் அப்படி நம்ம தேடி வந்த பாதை கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அங்கேயே தோணிடுச்சு. ஸ்ட்ராட்டஜி வழியாக நம்ம மார்க்கெட்டை அணுகும்போது, இந்த கோர்ஸில் உள்ளே வரும்போது நான் பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இன்னும் அதை விட மிகப்பெரிய கான்ஃபிடென்ட் வந்துச்சு. சில இடங்களில் நான் ஒரு தவறு பண்ணியிருப்பேன். ஒரு எப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஆப்ஷன் பையராக இருக்கும்போது மார்க்கெட் வந்து எனக்கு எகென்ஸ்டாக போகும்போது பை பண்ணியிருப்பேன். அந்த பையை திரும்ப நான் ஆவரேஜ் பண்ணிகிட்டே இருப்பேன். அந்த தப்பான விஷயத்தை ஸ்ட்ராட்டஜி வழியாக எப்படி அணுகலாம் அப்படிங்கிறத கோர்ஸ் மூலமாக நான் நிறையா கற்றுக்கிட்டேன். அதை உங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த விஷயம் வந்து எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய லேர்னிங்காக இருந்தது. நம்ம பண்ணது தப்பு, அந்த தப்பை வந்து எப்படி ஆவரேஜ் பண்ணி ஒரு லாஸ் இல்லாமலோ இல்லை ஒரு மினிமம் லாஸில் எப்படி வெளியே வந்திருக்கலாம் அப்படிங்கிற புரிதலே நம்ம இந்த கோர்ஸ் மூலமாக தான் எனக்கு வந்துச்சு. இந்த கோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டாடல் ஸ்டாங்கிளில் ஜஸ்ட்டு நம்ம ப்ராசஸ் எப்படி பண்ணணும், எந்த டைமில் மார்க்கெட்டை வந்து நம்ம அணுகணும், மார்க்கெட்டில் எப்போ ட்ரேட் எடுக்கணும், ரிஸ்க்கை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப தெளிவாகவே நீங்கள் சொல்லிக் கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த விஷயத்தை வச்சு நம்ம ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் இருக்கிற 8 லெசன் இருக்கு இல்லைங்களா, அந்த 8 லெசனை வச்சுமே நான் பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எல்லா ஸ்ட்ராட்டஜியும் நம்மளால் பண்ண முடியும் ஓரளவுக்கு. கேலண்டர்லேருந்து பட்டர்ஃப்ளைலேருந்து அயன் காண்டர்லேருந்து எல்லா ரேஷியோலேருந்து எல்லா ட்ரேடுமே இந்த ஸ்ட்ராட்டஜியை இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மூலமாக ரிஸ்க் எப்படி மேனேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிற விதத்திலேருந்து நம்ம அணுக முடியும் அந்த எல்லா ஸ்ட்ராட்டஜியும் அப்படிங்கிற புரிதலுமே இந்த ஒரு கோர்ஸில் எனக்கு கிடச்சிருச்சு. அதனால் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் சார். ஒன்று நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும்னா சார், நான் வந்து ட்ரேட் எடுப்பேன். மார்க்கெட் எனக்கு ஒரு வியூ இருக்கும், இங்கேருந்து மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எடுப்பேன். பட் மார்க்கெட் எனக்கு அகேன்ஸ்டாக போயிடும். அந்த சமயத்தில் சில கால்ஸோ இல்லை கஸ்டமர்ஸோ யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா
அதை ஃபர்தராக என்னால் கண்டினியூ பண்ண முடியாது. ஏதோ எனக்கு எகென்ஸ்டாக ஒரு 1000-2000 ரூபா போச்சு அப்படின்னா, ஒரு 3000-5000 போச்சுன்னா, நான் அங்கே வந்து வெளியில் வராமல் திரும்ப என்ன பண்ணுவேன்னா எகெயின் நான் வந்து அது திரும்ப போய் ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போ வந்து எனக்கு பெரிய ஒரு ப்ரெஷர் உருவாகும். இங்கே பிஸ்னஸையும் பார்க்க முடியாது, இந்த பக்கம் ஒரு டென்ஷன் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு போராட்டத்தில் போயிட்டு இருந்தது. ஸோ எப்போ நம்ம கோர்ஸுக்குள்ளே உள்ளே வந்து ஸ்ட்ராட்டஜியை கற்றுக்க ஆரம்பிச்சோனோ ரொம்ப ஃபீல் ஃப்ரீயாக இருக்கேன் சார். நான் கோர்ஸ் ஆரம்பித்து ஒரு 4 செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் ட்ரேடே எடுக்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் நல்லா பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த செஷன் 4 செஷன் முடிஞ்சு நான் எடுத்த ட்ரேட் அன்னைக்கு, அந்த எக்ஸ்பைரி நிஃப்டியோட எக்ஸ்பைரி அன்னைக்கு நான் ஃபீல் பண்ண மாதிரி இதுக்கு முன்னாடி எந்த ட்ரேடையும் நான் ஃபீல் பண்ணதே கிடையாது சார். மார்க்கெட் பாட்டுக்கு அது பாட்டு நடந்தது, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இங்கே பாட்டு ஒரு 2-3 ஸ்ட்ராட்டஜி உள்ளே ஓடிட்டு இருந்துச்சு, அது பாட்டு காசு கிரியேட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. இந்த பக்கம் என்னுடைய ஒர்க்கும் அது பாட்டு நடந்துகிட்டு இருந்தது. ஸோ அந்த ப்ராசஸ் அது வந்து எனக்கு அது உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டது. அதை எப்படி எடுக்கணும், எந்த டைமில் எடுக்கணும், அந்த மாதிரி ஒரு ட்ரேடை வந்து என்ன மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை இந்த கோர்ஸ் மூலமாக நீங்கள் தெளிவாக ரொம்பவே ஈஸியாக புரிகிற மாதிரி எல்லாேருக்கும் சொல்லிக் கொடுத்துருக்கீங்க. ஸோ அதனால் ரொம்ப ஹாப்பி சார். இந்த கோர்ஸ் மூலமாக நான் ஓரளவுக்கு உண்மையிலே கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். உங்களுடைய இந்த முயற்சி, உங்களுடைய இந்த எங்களுக்கான இந்த வழிகாட்டுதல் தொடர்ந்து இது நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட் எப்பயுமே எங்களுக்கு இருக்கணும். நீங்கள் வந்து உங்களுடைய உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை எங்களுக்கு லேர்னிங்ஸாக கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பெரிய ஆசை. இன்னொன்று, இந்த கோர்ஸில் ரியலாக மார்க்கெட்டில் உண்மையிலே ஸ்ட்ராட்டஜி வழியாக மார்க்கெட்டை அணுகணும்னு நினைக்கிற எல்லாரும் கண்டிப்பாக நிச்சயமாக 200% இல்லை மோர் தென் 1000% கூட எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி கண்டிப்பாக உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை, உங்களுடைய மார்க்கெட்டை ஸ்ட்ராட்டஜி வழியாக நீங்கள் அணுகலாம். ஈஸியாக ப்ராஃபிட்டும் பண்ணலாம். இங்கே ப்ராஃபிட் பண்ணுறது மேட்டர் இல்லை, ப்ராஃபிட்டோ லாஸோ. பட் என்னென்னா நம்ம கோர்ஸில் நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு தான் இங்கே முக்கியமான விஷயமே. அது ப்ராஃபிட்டோ லாஸோ, ஆனால் லாஸ் வராமல் கண்டிப்பாக பண்ண முடியும். அது வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கிட்டால் நிச்சயம் உள்ளே கொண்டு வந்துடலாம். பட் அது வந்து ப்ராஃபிட்டோ லாஸோ அது ரெண்டாவது விஷயம். பட் மார்க்கெட்டை ரியலாக ப்ராசஸாக மட்டும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத தாமோதர் சார் மூலமாக தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ நீங்களும் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி நீங்கள் உங்களுடைய ட்ரேடிங் ஜேர்னியை புது லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். அதில் வந்து எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. அண்டு தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கும், இங்கே நான் வந்து ட்ரேடிங்கில் சில விஷயங்களை கற்றுக்கிட்டதுக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் சார்.